எல்லாருக்கும் வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊரில் எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் ஜெயங்கொண்டத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வயிறு கால் முட்டி எனக்கு பயங்கரமாக வலிச்சது. அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை கேட்கும்போது எனக்கு ஆப்ரேஷனுக்கு டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றதுக்கு வரும்போது எனக்கு வயிறு ஒரே எரிச்சல். வயிறு எரிச்சல்னால நான் சொல்லிட்டேன், எனக்கு கால் ஃபஸ்ட்டு தேவையில்லை, எனக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அந்த எரிச்சல் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போது வயிறு எரிச்சல் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, மகாதேவன் சொன்னாங்க, இல்லை எண்டோஸ்கோப் பண்ணி தாம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்போ சரி சார்னு ஃபஸ்ட்டு நாள் பார்க்கும்போது குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க. அது சரியாக வரலம்மா, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் மறுநாள் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்கறது இல்லைம்மா, நான் டைரெக்டாக செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணாங்க. பண்ணும்போது எனக்கு டாக்டர் பேர் மகாதேவன் சொன்ன உடனே எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு கடவுள் தான் எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறது மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ 2வது டைம் நார்மலாகவே செஞ்சாங்க. அப்போ நார்மலாக செஞ்சுட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்ன செஞ்சு தைரியம் வந்துச்சு. நானே கண்ணை திறந்து மெதுவாக பார்த்து ஆப்ரேஷன் நடந்த இது எண்டோஸ்கோப் எடுக்கிறப்ப பார்த்தேன். என் குடலில் அங்கங்கே அந்த சின்ன சின்ன அந்த சாப்பாடு ஒட்டிகிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் என் கண்ணால் பார்க்குறதுக்கு எனக்கு கடவுள் கிருபை கொடுத்தாரு. அதனால் அந்த நான் பார்த்தேன் கண்ணால். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் டேட்டு உங்களுக்கு கொடுக்குறோமா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னாங்க. இருந்தாலும் எனக்கு எவ்வளோ ஆகுதோ அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு எக்ஸர்வீஸ்மேன். அப்போ டாக்டர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க எக்ஸர்வீஸ்மேன் மூலம் உங்களுக்கு நாங்கள் பைசா இது பண்ணுறோமா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன்னா 10 நாள் கழித்து வரேன் டாக்டர்ன்ட்டு போனால், நான் போய் 2 நாளுக்குள்ளேயே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப எரிச்சு. அப்புறம் நான் டாக்டர் சொன்னேன், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் டாக்டர், நான் வரேன் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னாங்க. நான் எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னு நான் உண்மையிலேயே எங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். மகாதேவன் சார் சார் நீங்கள் சார் பண்ணலை, எனக்கு உண்மையிலேயே எங்கள் கடவுள் தான் எனக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்தேன். அப்போது எனக்கு உடனே குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்ததான் எனக்கு தெரியும். சுமார் 4.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லாகி 8 நாள் கஞ்சி மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் குடிக்கணுன்னாங்க. தண்ணி கூட குடிக்கல. அப்படி இருந்தேன். 8ஆம் நாள் 7ஆம் நாள் இவ்வளோ தண்ணி குடிங்கன்னாங்க. தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போகல டாக்டர், நீங்கள் கஞ்சி எனக்கு கொடுங்க, ஏன்னா இங்கேயே சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு என்ன திரும்ப ப்ராப்ளம் இருக்கா என்னான்னு தெரியும். அதனால் நீங்கள் இங்கே கஞ்சி குடிங்கன்னா சரிங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்போ எனக்கு நல்லா உள்ளே போனதும் தெரிஞ்சிச்சு, எந்த அடைப்பும் இல்லாமல் நல்லா கிளியராக இருந்தது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 8 டேஸ் கழித்து திரும்ப வர சொன்னாங்க. வந்தேன். திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் 1 மந்த் லிக்யூடாக தான் சாப்பிட்ணுன்னாங்க. நான் லிக்யூடாக தான் 1 மந்த் சாப்பிட்டேன். திரும்ப வந்தேன். டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ 4 மாதம் கழித்து நான் வந்திருக்கேன். திரும்ப டாக்டர் சொன்னாங்க, இது மாதிரி பேட்டி கொடுக்கணுமா, நீங்கள் வாங்க, ஏன்னா இந்த மாதிரி வியாதியில் நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சர்ஜரி இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது, உங்களுக்கு தான்மா ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அப்போது நான் உண்மையிலேயே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை நான் திரும்ப வருவேன் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் எனக்கு ரொம்ப அற்புதமாக ஆப்ரேஷன் பண்ணப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு கிளியராக இருந்துச்சு. எந்த ஒரு சின்ன வலியும் இல்லை. நான் இப்போ 4 மாதம் கழித்து டாக்டர் சொன்னதுனால இங்கே வந்தேன். டாக்டருக்கு எங்கள் கடவுள் வழியாக டாக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஒரு சின்ன வலி இல்லாமல் இவ்வளோ அருமையாக எனக்கு பண்ணி கொடுத்த டாக்டருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரி எனக்கு இப்போ 75 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, ஏஜ் ரொம்ப இருக்குமா, ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. அப்படி அவங்க முயற்சி எடுத்து எனக்கு செஞ்சு இன்றைக்கி எனக்கு திரும்பவும் மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தது மகாதேவன் சார் தான். கடவுள் வழியில் நான் அவரை தான் சொல்லுவேன். என் கடவுள் வழியில் தேவன் சொன்ன உடனே எனக்கு அந்த கடவுள் தான் மகாதேவன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக அடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ மியாட்டுக்கு போனேன். அங்கே இந்த மாவு மாதிரி கரைச்சி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டு ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எப்போயாவது ஒரு தடவை அடைக்கும், தண்ணி குடித்தா கூட நின்றுக்கும், அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
வாந்தி எடுக்க ஆரம்பிச்சோன்னே தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு மனசுக்குள்ளே. என்னடா நைட்டில் வந்து வாந்தி எடுத்து மூக்கால் வாயால் வாந்தி வருதே, சரி எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் காலுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வயிறு ஏற்பட்டு சார் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அது சாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் என்ன மாதிரி வயசாக இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை சார். ஆப்ரேஷன் இல்லாமல் எண்டோஸ்கோப் மூலிமா ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்குறார் டாக்டர். அந்த டாக்டருக்கு ரொம்ப 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 நன்றி. It's the first time that I experience that I come for a checkup and that I suddenly am captured for a press conference. That's quite an event. But it was a story which started about 15 years ago, apparently, when something growed inside, which was not devised or found after several endoscopies. To get the story very summarized, I ended up with Dr. Mahadevan and his team, and in a matter of less than a week, an operation took place, which returned actually my full health. And we are extremely helpful for that one. There was no operation. It was all internally, no scars, and the recovery was extremely fast. I got back my health after a couple of months, replenished my lost weight, which was drastically came down, and I still am very active in professional life. So a big thank you for finding out and coming to Glen Eagle and finding a treasure of a team and a doctor who could do that and restore my health. Thank you so much. How did you find this treasure? Excuse me? How did you find this treasure? Well, it's a long story. There were 2 missed endoscopies in Pondicherry, and then we had a third one, which had a connection with Dr. Mahadevan, and he said, I know exactly the doctor and the surgeon who will take care of you. I had serious problems. The weight dropped drastically, my body weight, and there was almost continuous coughing and a passing of undigested food. And that's when afterwards, when we ended up in Glen Eagles and with the team, we found out what actually the problem was. There was a Zenker diverculum, and which was an opening, and food entered into that pouch and did not come out. How do you feel about the clinicals? I have some. That is a sentence. State up. I'm Dr. Mahadevan. I'm head of the department and senior consultant at Gleneagles Hospital, Chennai. So, the press meetuக்கான major reason என்னன்னா, we have done 2 rare esophageal disorders in elderly people, அதாவது more than 70. அவங்க 2 பேருக்கு வந்து 73, ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்களுக்கு 76 வயசு. அவங்க 2 பேருக்குமே முழுங்குறதுல கஷ்டம். இவங்க 2 பேருமே நாள்பட்ட பிரச்சனை. மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்குறதுல பிரச்சனை. மெயினாக சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது, லிக்விட் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மேலே வாந்தியாக எடுத்துருவாங்க, இல்லாட்டி நைட்டில் படுத்த உடனே லிக்விடாக மூக்குலேயோ வாயிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து தே சஃபர் ஃபார் வெரி லாங் பீரியட். இந்த கண்டிஷனை வந்து அன்னோட்டிஸ்டாக போயிடும் நிறைய இடங்களில். அது மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் 2வது பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பயம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம். ஸோ அதனால் வெரி லாங் டைம் தே சஃபர்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா பிகாஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் சிம்டம்ஸ், ஒர்சனிங் ஆஃப் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமானதுனாலையும் அவங்க வெயிட் லாஸ் ஆனதுனாலையும் எங்கிட்ட வந்தாங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு பேஷண்ட் அவங்க மிஸ்ஸஸ் பெர்னத் மேரி. அவங்க வந்து 73 இயர் ஓல்டு. அவங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. அது இல்லாமல் மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம் வந்து என்னென்னா 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து அவங்களுக்கு இருந்தது அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். அக்கலேசியா கார்டியான்னா ஃபுட் பைப்பினுடைய நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஃபுட் பைப்பில்
ஃபுட் பைப்ன்றது ஈசோவேகஸ், அதாவது சாப்பாடை நம்ம முழுங்கினோடனே சாப்பாடு அது வழியாக போய் கீழே வந்து இரைப்பைக்கு போகக்கூடிய ஒரு பேசேஜ். அந்த பேசேஜில் 2 வேல்வ் மெக்கானிசம் இருக்கும். மேலே அப்பர் ஸ்பிங்டர் அண்ட் லோயர் ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். அந்த லோயர் ஸ்பிங்டர் வந்து பெர்மனண்ட்டாகவே வந்து க்ளோஸ்டாகவே இருக்கும். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் போயிடும். ஆக்சுவலாக சாப்பாடு உள்ளே போகிறப்ப சாப்பாடு கீழே இறங்கவே இறங்காது. ஸோ அதுதான் அக்கலேசியா கடைன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ப்ராப்ளம்ன்றது ஒரு எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்பிங்டருக்கு கொஞ்சம் மேலே, அந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சா புரியும். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஆக்சுவலாக இதோட ஃபுட் பைப் இதுதான். ஃபுட் பைப்போட லோயர் ரெண்டு ரொம்ப டைட்டாக மூடிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் சாப்பாடு ஈஸியாக உள்ளே போகாது. இந்த ஃபுட் பைப் பெருசாக விரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அக்கலேசியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பவுச் ஒன்று உருவாயிடும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஈசோஃபேஜியல் வாலில் ஒரு வீக்னஸ் உருவாகிறதுனால அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஃபுட்டெல்லாம் போய் அந்த பவுச்சில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது 2 ப்ராப்ளம். ஒன்று அக்கலேசியா, 2வது எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம். இந்த 2ல் ஃபுட்டு தங்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வி டிட் எண்டோஸ்கோப்பி வழியாக போய் அதை கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வி டிட் மேனோமெட்ரி, அதுக்கப்புறம் பேரியம் ஸ்வாலோ, எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி வி அசஸ்ட். அது வந்து எண்டோஸ்கோப்பிக்கில் அசஸ் பண்ணது. 2வது அவங்களுக்கு தெர் ஆர் அதர் மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஒன்று ப்ளட் ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாமல் ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த ஃப்ளூடெல்லாம் வந்து லங்குக்குள்ளே போய் அவங்களுக்கு அந்த வீசிங், காஃப்லாம் நிறைய அதனால் சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நிறைய சிம்டம்ஸ் அவங்களால சொல்ல முடியல. நாங்கள் அசஸ் பண்ணுறப்ப நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ப்ரொசீஜருக்கு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு வி டுக் சம் டைம். அவங்கள வந்து அந்த ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வி டிட் வி சப்ஜெக்டட் ஃபார் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் பேர் டி போயம் சொல்லுவோம். டினா டைவர்டிகுலர் போயம் அல்லது டூவல் போயம் சொல்கிறது. என்னென்னா வந்து இந்த 2 கண்டிஷனையும் ஒரே ஒரு ப்ரொசீஜரில் பண்ணுறது. என்ன பண்ணுவோன்னா போயம்னா பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமின்னு சொல்லுவோம். வாய் வழியாகவே ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பி வழியாக உள்ளே போயிட்டு ஈசோஃபேகஸினுடைய ஃபுட் பைப்லேயே வி கிரியேட்டட் டனல், சின்னதாக ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளேயே எண்டோஸ்கோப் போகும். எப்படி லேப்ரோஸ்கோப் போகிற மாதிரி எண்டோஸ்கோப் உள்ளே போயிட்டு அந்த எண்டோஸ்கோப்பி வழியாக வி கிரியேட் அ பேசேஜ். ஃபுட் பைப்பில் பேசேஜ் போய் அதுக்கப்புறமா வந்து ஃபுட் பைப்பை தாண்டி ஸ்டொமக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை வந்து உள்ளே இருக்க அந்த மசில், டைட்டான மசிலை வி டிவைடு. ஒன்று டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி அந்த டைவர்டிகுலத்தை ஓப்பன் பண்ணிடுவோம். 2வது ஃபுட் பைப்போட ரொம்ப டைட்டான ஃபுட் பைப்போட லோயர் ரெண்டையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். இது எண்டோஸ்கோப்பி வழியாக. இது ஆல்மோஸ்ட் சேம் சர்ஜிக்கல் ஃபீல்டு தான். நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியில் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எண்டோஸ்கோப்பியில் இருக்கும். உள்ள பெரிய வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். we have to manage, we have a specific instrument, இதுக்காண்டி ஸ்பெஷலைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we have. அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு தென் எல்லாம் முடித்த பிறகு அந்த எது வழியை என்ட்ரி பண்ணமோ அதை வந்து கிளிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த டனலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃபுட்டோ எதுமோ அதுக்குள்ளே போகாது. இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 to 3 days வந்து பேஷண்ட் வந்து வாய் வழி எதுவும் ஃபுட்டு கொடுக்காம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேனெல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் நார்மல் அப்படின்ன பிறகு வி ஸ்டார்டட். ஃபார் ஹர் ஆக்சுவலாக ஒரு 2 to 3 days ஷி ரெக்கவர்ட் வெரி குயிக்லி டெஸ்பைட் அந்த ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் டூயிங் வெல். அவங்க நார்மலாக ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி. எப்படின்னா கண்ணு தெரியாமல் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆஸ்பத்திரியில் சர்ஜரி முடிஞ்சோடனே கண்ணு தெரியும். அதே மாதிரி எப்படி சாப்பிட முடியாமல் வரவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வில் கெட் அ ரிலீஃப். ஆக்சுவலாக அது வந்து சில கண்டிஷனில் தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மேலே வாந்தியாக வருது. அதை வந்து ப்ரொசீஜர் முடித்த உடனே அவங்களால வாயில் சாப்பிட வச்சு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறது இந்த ப்ரொசீஜர் டெஃபினட்டாக. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் டைவர்டிகுலர் போயம் சொல்கிறது அல்லது டூவல் போயம். ஸோ 2வது மிஸ்டர் தியோ, ஹீஸ் ஃப்ரம் பெல்ஜியம். ஆக்சுவலி ஹீஸ் 76 years old. அவர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து இங்கே எப்படி கீழே பவுச் மாதிரி மேலே வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபுட் பைப்பில் தெர் இஸ் அ பிக் டைவர்டிகுலம். அது வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அது என்ன ஆகுனா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த பவுச்சில் தான் ஃபுட் பைப் மேலே எண்ட்லேயே போய் மேலே உட்காந்துடும். நார்மலாக அது உதாரணத்துக்கு இப்படி சொல்லணும்னா இதுதான் வந்து வாயிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு. இந்த பவுச்சிலே ஃபுட்டு போய் நின்றுக்கிறோம். நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாமே இது வழியாக வெளியில் வந்துடும். அதனால தான் அப்பப்போ அந்த சாலிட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு எது இருந்தாலும் சரி சாப்பிட்டதெல்லாம் மேலே வரும். நைட்டில் படுத்தா கூட அங்கே இருக்க ஃபுட்டு, ஃப்ளூடெல்லாம் வாயில் மூக்கில் வந்துடும் ஆக்சுவலாக. அதனால் இது ஓவர் பீரியட் ஆக அந்த பவுச் இஸ் பிகம் வெரி பிக். அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 cm பவுச்சுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஃபுட்டு தங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஈ ஸ்டார்டட் லூசிங் வெயிட். அதனால் அந்த கண்டிஷனோட தான் அவர் வந்தார் ஆக்சுவலாக. ஸோ எகெயின் we confirmed the conditions called Zenger's diverticulum. இது வந்து ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து Zenger's diverticulumலாம் வந்து முன்னாடி சர்ஜிக்கல் மெத்தடில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த போயம், ஜீனா ஜெங்கர்ஸ் போயம் சொல்கிறது, த சேம் பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி, ஜெங்கர்ஸ் போயம். இது எண்டோஸ்கோப்பிலே பண்ணக்கூடியது. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்
நாட் ஓன்லி சர்ஜரி இல்லாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கரன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்ஜரியில் வாய்க்குள்ளே போய் அந்த தொண்டையில் கரெக்டாக டயபெட்டிக்குள்ளத்தை டிசெக்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் போகிறது வந்து only few சுச்சுவேஷனில் தான் the chance of recurrence also high and handful of surgeons do the procedures. பட் இதை வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி வழியாகவே வித்தவுட் எனி சர்ஜரி இல்லாமல் உள்ளே போய் டயபெட்டிக்குள்ளத்தை டிவைட் பண்ணி அதை டிவைட் பண்ண பிறகு பார்த்தோம்னா தெர் வாஸ் அ திக் மியூகோசல் செப்டம், அதையும் டிவைட் பண்ணோம். அது வந்து மாடிஃபைட் டெக்னிக், அதையும் டிவைட் பண்ணி என்டையர் பவுச்சையுமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வி பிளேஸ்ட் கிளிப்ஸ். ஹி ஆல்சோ ரெக்கவர்ட் வெரி வெல் இன் 48 hours. அண்ட் அதுக்கப்புறமா ஈ ஸ்டார்டட் டேக்கிங் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். நவ் இஸ் அப்சல்யூட்லி சிம்டம் ஃப்ரீ. அவருக்கு எந்த தொந்தரவு இல்லை. இஸ் பேக் டு ரீகெயின் வெயிட். ப்ராப்ளி முன்னாடி பார்த்ததை விட நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டார். இப்போ இஸ் சிம்டம் ஃப்ரீ. ஸோ the highlight of this both the procedure and both the conditions ரெண்டுமே வந்து ஒரு ரேரான என்டிட்டி. ஃபுட் பைப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஒன்று வந்து அக்கலேசியா கார்டியா, ஃபுட் பைப்பில் அந்த கீழே எண்டு வந்து கம்ப்ளீட்டாக டைட் ஆகிட்டு ப்ளஸ் அலாங் வித் காம்ப்ளிகேட்டட் பை எபிப்ரனிக் டயபெட்டிக்குலம், இன்னொன்று ஜெங்கஸ் டயபெட்டிக்குலம். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை. அது காமன்லி ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும். கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு ரொம்ப காமன் கிடையாது. எல்லாமே ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும். அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கோமாபிலிட்டிஸ் இருக்கும். பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இந்த இவ்வளோ பிரச்சனைகள்லையும் அவங்கள வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எண்டோஸ்கோப்பியில் உண்டு. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ப்ரெஸ் மீட். Doctor, you are the first doctor to do this in Tamil Nadu. Yeah.